ஹாய் காய்ஸ், எனக்கு வந்து எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு எங்கள் வீட்டு ஸ்டைல் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பார்த்து செஞ்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு நான் வந்து 3 சைஸ் மீடியம் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து சாப் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 3 தக்காளியிலேருந்து 4 தக்காளி வந்து நார்மல் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா நீங்கள் கட் பண்ணி சாப் பண்ணி அதை நீங்கள் இதோட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குற ஸ்டேஜ்க்குள்ள நீங்கள் வந்து ஒரு மிக்ஸி எடுத்து 5லேருந்து 4 பீஸ் வந்து கோகனட் எடுத்துக்கோங்க. 5 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் 2, அதுக்கப்புறம் வந்து பட்டை ஒரு 1, ஏலக்காய் 1 போட்டு அதை நல்லா அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்ட் மாதிரி. அந்த பேஸ்ட் வந்து இந்த வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து இதோட ஆட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் முன்னாடியே பேஸ்ட்டை அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காய தக்காளி வந்து வதங்கினதுக்கப்புறம் நான் அந்த பேஸ்ட் எடுத்து போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும், பபிள்ஸ் வந்து தெரியுது பாருங்கள். அது வதங்கினதுக்கப்புறம் வந்து சிக்கன் போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூளும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன உப்பு வேணுமோ போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதான் லாஸ்ட் அவுட்.